நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களை மாதிரி குடிகாரங்க இருக்க வரைக்கும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சந்தோஷத்துக்கு பஞ்சமா வரப்போகுது. நல்லா தூங்குங்க, நான் போயிட்டு வரேன். சுந்தரிய பார்க்கும்போது மறுபடியும் மசால் வடை வாங்கணும். ஏன் வெட்டி செலவு? நேத்து மசால் வடையோட போனாலு எங்கிட்டு போச்சோ? சுந்தரி, என்னது செல்ஃப் எடுக்காத வண்டி மாதிரி இப்படி உதற? நீ கூட தான் வெண்டக்க மாதிரி வளவளா கொலகலன்னு பேசுற. வந்துருவிய வெறுங்கைய வீசிக்கிட்டு. சுந்தரி, என்னது ஹெட்லைட் தெரியாத அம்பாசிடர் மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? நான் ஒண்ணு உன்னை கேக்குறேன். ஒரு கும்பகோணம், ஒரு தர்மாபுரம், ஒரு காஞ்சிபுரம், ஒரு ஆரணி உண்டா? ஏன் சுந்தரி, நான் ஒரு சாதாரண டிரைவர், ஊரெல்லாம் கேக்குறிய? ஊரையா கேட்டேன்? அங்க உள்ள பட்டு புடவையை தானே கேட்டேன். ஓ, புடவை கேட்டியா? அதை விட கழுத, அதை விட பெரிய விஷயம் ஒண்ணு வாங்கி வந்திருக்க உனக்காக. என்னது? நீயே கண்டுபிடி. இதோட முதல் எடுத்தோம் வாழதான் ஆரம்பிக்கும். வடை தானே? எனக்கு நல்லா தெரியும். வடையை தவிர நீ எனக்கு ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேன். அட, பிரிச்சு பாரு. இந்தா. ஆமா, நேத்து மசால் வடை, இன்னைக்கு கீரை வடையா இருக்கும். இதை பிரிச்சு பார்க்கணுமா? வளையல் வளையலா? நான் என்னமோ காஞ்சிபுரம் பட்டு புடவையா இருக்கும்னு நினைச்சேன். என்ன மட்டும் லூசா இருக்கு? என் சைஸ் கிடைக்கல? உன் அளவுக்கு யாரும் அங்க வைக்கலையே. என்ன சொல்ற? இல்ல, கடையில இதே டிசைன்ல உன் அளவுக்கு அங்க இல்லன்னு சொல்ல வந்தேன். சரி சரி, அசிஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னையா இப்படி அவசரமா கட்டி பிடிக்கிற? சும்மா இரு, ஒட்டியானதுக்கு அளவு எடுக்கிறேன். அதுவும் வளையமா லூஸ் ஆயிட கூடாது இல்ல. நல்லா எடுத்துக்க. எடுத்துட்டியா? ஏன் அவசரப்படுற? எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. எங்க போற? பக்கத்து வீட்டு வேலைக்காரி கோமதி இல்ல, என்னமோ அவ டிரைவர் ஒரு புடவை வாங்கியாந்தானா, என்ன கூப்பிட்டு காட்டி பீத்திக்கிறா. ஏன் டிரைவர் தங்க வளையல் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பீத்த வேண்டாமா? கல்லையா? காவேரி, ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? எழுதிட்டு இருக்கேன் சித்தி. சீக்கிரமா பண்ணுமா. சித்தி பென்சில் இதோ வந்துட்டேன். எங்க இந்த பிளேட காணோம்? பிளேட் இங்க இருக்கு. ஓ, குடுமா. சீக்கிரம் சித்தி. இருமா. என்னங்க சாரதாம்மா யாரு? நான் தான். உங்களுக்கு தையல் மிஷின் வந்திருக்கு. ஓ, அப்படியா? ஏன்பா இந்த வீடு தான், உள்ள எடுத்துட்டு வா. ஹலோ, ஆ, மத்தியான கோட்டை ரெடியா இருக்கா? தோ ரெடியா இருக்கு. கொடுத்துரு. முதல்ல இதை குடிச்சு முடிங்க, அப்புறமா இதை சாப்பிடலாம். இதெல்லாம் மருந்து மாதிரி வேலைக்கு வேலை தரணும்னு பாப்பா சொல்லிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டா சரி. அட பாவி. ஏன் பாப்பா, காலையிலேருந்து ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் வயிற்றிலே இருக்கிய? இந்த ஆப்பிள சாப்பிடு. இந்தா, இங்க கொண்டு வந்து வைப்பா. பார்த்து கொண்டு வாங்கப்பா. இங்க வைங்க. சரி, மிஷின் வந்துச்சுன்னு விஜயமாட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். சித்தி, என்ன சித்தி மிஷின் பழசா இருக்கு? அப்புறம் புதுசு வாங்கிக்கலாம் கண்ணா. சித்தி சித்தி கொஞ்சம் இருங்க. எந்த பொருள் வாங்கினாலும் முதல்ல ஒண்ணு செய்யணும். அப்பா சொல்வாரே, தெரியாதா? என்னது? ஒரு நிமிஷம் இருங்க.
மிஷின் நல்லா இருக்கு சித்தி. அப்படியா? சித்தி, நான் மிஷின் நல்லா சுத்துறேனா? பாப்பா பாத்தியா, புது மிஷின்லாம் வந்து இறங்குது. பண நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பாப்பா, எங்க கையில போட்டத வலையில காணோம். கபோர்ட்ல இருக்கு. ஜாக்கிரதையா கைட்டி வச்சு மறந்துடாத. கண்ணை திறந்திருக்கும் போதே திருடுற காலம் இது. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு ஒன்னும் புரியல. ஆமா, யார நம்புறதுன்னு தெரியல. வேலு, ஆ, கடை மாத்தாடுறா. அண்ணாச்சி ஒயின்ஸ்லயே வாங்கிக்கோ. டூப்ளிகேட் நிறைய வருது. பிள்ளையார் கதை தெரியுமா உனக்கு? அந்த பிள்ளையார் கதை என்னன்னு சொல்லுடி. பயணிகள் கப்பல் ஒன்று கடல்ல போயிட்டு இருந்தது. கப்பல் கடல்ல போகாம தண்டவாளத்துல அடி போகும். டிஸ்டர்ப் பண்ணாம கேளுடி. சொல்லு. கப்பல் போயிட்டு இருந்ததா, திடீர்னு கப்பல்ல கோளாறு ஏற்பட்டுடுச்சு. அப்புறம் கேப்டனும் மாலுமிகளும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. ஆனா சரி செய்யவே முடியல. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் கப்பல் கடல்ல முழுக ஆரம்பிச்சிடுச்சு. ஏய், என்னடி டைட்டானிக் கதை சொல்றியா? கேளுடி. அப்ப கேப்டன் சொன்னாரு, நாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், எங்களால ஒன்றும் பண்ண முடியல, நீங்க அவங்க இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. அப்ப கிறிஸ்டியன்ஸ் எல்லோரும் ப்ரே பண்ணாங்க, இயேசுவே எங்களை காப்பாத்துன்னு. இயேசு வந்து அவங்களை காப்பாத்திட்டாரு. முஸ்லீம்கெல்லாம் ப்ரே பண்ணாங்க, அல்லாவே எங்களை காப்பாத்துன்னு. அல்லாஹ் வந்து காப்பாத்திட்டாரு. பிள்ளையார்கிட்ட இந்துஸ் வேண்டிக்கிட்டாங்க, பிள்ளையாரே. கொஞ்சம் இரு மாலதி. என்னடா, என்ன ப்ராப்ளம்? செயின் கழண்டிடுச்சு. சரி, நீ சரி பண்ணு, நாங்க வெயிட் பண்றோம். ஏய், நீ மீதி கதை சொல்லுடி. பிள்ளையார வேண்டிக்கிட்டாங்களா? பிள்ளையார் வந்து கப்பல் மேல ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஆட ஆரம்பிச்சிட்டாரா? அப்புறம் அப்ப பிள்ளையாரே, நாங்களே மூழ்கிட்டு இருக்கோம், நீங்க இப்படி வந்து ஆடுறீங்களே, எங்களை காப்பாத்தாமன்னு கேட்டாங்களா? அதுக்கு பிள்ளையார் சொன்னாரா, நீங்க மட்டும் என்ன கடல்ல தூக்கி போட்டு ஆடல, அத நான் இப்ப ஆடுறேன்னு சொன்னாராம். என்னதான் இருந்தாலும் பிள்ளையார கடல்ல போறது தப்பு இல்லையா? அப்படி இல்ல, பிள்ளையார் கடல் தண்ணியில எப்படி கரையறாரோ அதே மாதிரி நம்ம கஷ்டங்களும் கரைஞ்சிடும்ன்றது ஐதீகம். ஹாய். பாவம் தெரியுமா அவரு? உன் பின்னாலேயே நாய் மாதிரி லோடு சுத்திட்டு இருக்காரு. அச்சச்சோ, பிஸ்கெட் வாங்கிட்டு வரலையே. அவர் பிஸ்கெட் சாப்பிட்ற நாய் இல்லடி, பின்ன எலும்பு பொறுக்கிற நாயா? இப்படியே இவன் சுத்தி சுத்தி வரட்டும், ஒரு நாளைக்கு இவன் எலும்ப நாம பொறுக்க போறோம். சீச்சி, அவரு நம்ம விஜய சுத்தி வந்து வாழட்டுற நாய். ஆமாண்டி, நாய் வாலாட்டிக்கிட்டே கிட்ட வருதுடி. ஹலோ, உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் நாய் தான், ஆனா எச்ச எனக்கு பின்னாடி அலையிற நாய் இல்ல. எஜமானி விசுவாசம் உள்ள நாய். நீங்க என்னதான் என்னை பத்தி தாறுமாறா சொன்னாலும் நான் விஜய்க்கு பின்னாடி நாய் மாதிரி தான் சுத்துவேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்னை கட்டி போட்டுக்கிறது சாதாரண இரும்பு சங்கிலி இல்ல, நான் விஜய் மேல வச்சிருக்கிற காதலுங்கிற அன்பு சங்கிலி. நான் தண்ணி விட்டுட்டேன். மாப்ள, தண்ணி கலக்கிறத அதான பார்த்தேன். இந்தாங்க, இதையா சாப்பிடுங்க. ம்? இதெல்லாம் சாப்பிட்டா இதுக்கு இங்க இடம் இருக்காது. அதுவும் நியாயம்தான். ஊத்து. மாப்பிள, நீங்க எவ்வளவு வேணாலும் தண்ணி போடுங்க, ஆனா என்னையும் பாப்பாவையும் தவிர யாரு கூட நீங்க பேசக்கூடாது. என்ன ஊத்து? வேலு, பாப்பா, பவுடர் தீந்து போச்சு, போய் வாங்கிட்டு வா. பணம் அவர் பாக்கெட்ல இருக்கும் பாரு. எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. பாப்பா, வெறும் சில்லறையா இருக்கு. பாக்கெட்ல பணம் இருந்துச்சே, என்ன செஞ்சீங்க? பாத்ரூம்காக வெளியே விட்டேல்ல,
அப்போ செவரேறி குதிச்சு ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிட்டேன். எப்படி? சரக்குக்காக சமுத்திரத்தையே தாண்டுவார் போல இருக்கு. வேலு, இங்க வச்சிருந்த வளையல காணோம். அட, பொறுமையா தேடி பார் பாப்பா, அங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஐயோ, ஆமாம்மா. நல்ல ஞாபகம் இருக்கு, நான் கபோர்ட்ல தான் வச்சேன், இங்க இல்ல. என்ன பாப்பா இது அதிசயமா இருக்கு? வீட்டுக்குள்ள வச்ச பொருள் எப்படி காணா போகும்? யார் எடுத்திருப்பா? என் வளையல திருடினது யாரு? இப்படி திருடுறதுக்கு பதிலா வேற ஏதாவது தொழில் செய்யலாம். எங்க என் வளையல்? என்ன வளையல்? என்கிட்ட எது கேக்குற? என் வளையல காணோம். அதானே தையல் மிஷினா வந்து இறங்கிருக்கு. திருடி பொழப்பு பாக்குற அவசியம் எனக்கு இல்ல. அப்படியா? உன் புருஷனுக்கோ வேலை வெட்டி கிடையாது, நீயும் படித்தாண்டா பத்தினி. அப்புறம் எப்படி இந்த தையல் மிஷின் இங்க வந்துச்சு? இந்த பார் பிரபா, வார்த்தைக்கு வார்த்தை உங்க கூட பேச எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த தையல் மிஷின் எப்படி வந்துச்சு? எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க செஞ்ச உதவி இது. அப்படி யாருமா எங்களுக்கு தெரியாம இந்த வீட்டுக்கு வந்துட்டு போற நல்லவர்? பாப்பா, என் வளையல தரலன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீ எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண, உன் வளையல பத்தி எனக்கு தெரியாது. அப்படின்னா இந்த மெஷின் என்ன உன் பிறந்த வீட்டு சீதனமா? சாரதா, என்ன இங்க சத்தம்? வாங்கம்மா வாங்க, பார்த்தா நல்லவங்களா தெரியுறீங்க. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. பாப்பா வளையல வீட்டுக்குள்ள வச்சிருந்தது, திடீர்னு இந்த வளையல காணோம். அதே நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள புதுசா ஒரு மிஷின் வந்து இறங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அநியாயமா பேசாதீங்க. சாரதாவுக்கு இந்த பழைய மிஷினை நான் தான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன். அப்போ ஏன் பீரோல வச்சிருந்த நகை எங்க போச்சு? ஏன் பாப்பா, ஒருவேளை கிருஷ்ணா குடிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்குமோ? அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. இந்த வீட்ல தான் யாரோ நகை எடுத்திருக்காங்க. எடுக்கலன்னு சத்தியம் பண்ண சொல்லு. பாப்பா, நான் முதல்ல சத்தியம் பண்றேன். நீதான் என் உறவு, எனக்கு படி அளக்கிற முதலாளி, என்னை வாழ வைக்கிற தெய்வம். நான் வேணா முதல்ல சத்தியம். நான் எடுக்கல பாப்பா. இந்த பாப்பா விளையாட்டுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நான் வேணா சத்தியம் பண்றேன்ப்பா. சத்தியமா இந்த மிஷினை நான் தான் வாங்கி கொடுத்தேன். உங்க சத்தியத்து மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். பாப்பா, என்ன? போலீஸ் கம்ப்ளைண்ட்னு போனா செயின் எல்லாம் விற்க வேண்டியது வரும். நம்ம நிலைமை அப்படியா இருக்கு? போனா போட்ட வளையல் தானே. அப்பா, தாங்க முடியல. சண்டை கூட நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? ஏய், இப்ப மணி என்ன தெரியுமா? 3 மணி. காலையில 3 மணிக்கு பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா தாயே, இது காலையில 3 மணி இல்ல, மதியம் 3 மணி. ஏண்டி, காலையில இருந்து எழுந்துக்கல, பல்லு விளக்கல, ஒண்ணும் பண்ணல, சும்மா சோம்பேறித்தனமா படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சண்டேனா பிரஷ் பண்ண கூடாது, குளிக்க கூடாது, சாப்பிட கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு லீவ். ஜானகி, நீ எப்போது இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கியா? நீ வேணா அந்த பெட்ல படுத்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். இரு வந்து உன்னை என்ன பண்றேன் பாரு. ஜானகி, யாரு? நான் தான். வாங்க வாங்க, உள்ள வாங்க. பாசுதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன வேணி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்து ரொம்ப நாள் தான் ஆகுது. எத்தனை தடவை வரீங்க போறீங்க? ஒரு தடவையாவது எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்களா? நானே வரதா இருக்கு உங்க வீட்டுக்கு. எங்கம்மா நேரம் இருக்கு? ஸ்கூல் விட்டா வீடு.
இதுக்கே நேரம் சரியா இருக்கு. எங்கேயும் போல. ஆமா, பவானி வந்திருக்கால, அவ வேலை விஷயம் என்னாச்சு? என்னவோமா அவளுக்கு நேரமே சரியில்லை. கிடைக்கும் போது கிடைக்கிட்டு வேலை. சுதாக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். ஆஹா. விஜி, உள்ள போய் காஃபி போட்டு கொண்டு வாமா. என்ன சொன்னீங்க? சுதாக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்பதான் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆமா, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? நம்ம ஏஜிஎஸ் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப் புவனா இல்ல, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம். நாளைக்கு நாங்க 2 பேரும் போறோம். அதான் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி. என்ன உதவி? தயங்காம கேளுங்க. இல்ல, என்கிட்ட ஒரு ரெட்டோட செயின் இருந்தது. அது பொண்ணு தீபாவளிக்கு செலவுக்கு இல்லைன்னு வச்சிட்டாரு. அவர் வேற ஊர்ல இல்ல. வெறுங்கழுத்தா கல்யாணத்துக்கு போக முடியுமா? அதான் ஜானகிட்ட ஏதாவது செயின் இருந்தா வாங்கி போட்டுட்டு போலான்னு வந்தேன். இதுல என்ன இருக்கு? போட்டுக்கோ. நாளைக்கு சாயந்தரமா கொடுத்துறேன் ஜானகி செயினை. பரவாயில்ல பரவாயில்ல, முதல்ல சந்தோஷமா கல்யாணத்துக்கு போயிட்டு வா. அப்பா, ஜானகிட்ட இருக்கு நம்பிக்கை இல்ல. நினைச்சது நிறைவேறிச்சு. நான் வரேன் ஜானகி. ரொம்ப நன்றி ஜானகி. போயிட்டு வா. ஏண்டா அவங்கள பத்தி என்னன்னோ சொன்ன? ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. போடி, கேட்டதெல்லாம் கொடுக்குறாளேன்னு பாத்தியா? அவளை தலையில தூக்கி வச்சுட்டு பேசினாதான் நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அவ சம்பாதிச்சு வாங்கணும்னு நினைச்சியா? அதான் இல்ல. நான் தான் சொன்னேனே, அந்த வழியா வந்துச்சு. இந்த மாதிரி வாழறதுக்கு சாகலாம். இத்தனை வருஷத்துக்கு பிறகு எப்படிதான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காளோ தெரியல. வெளி வேஷம் போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கார் வந்து ஏறி போக வேண்டியதான். அந்த வேலை கூட முதல்ல புடிங்க பார்க்கலாம். காவேரி, தலை சீவிக்கலாம் வா. காவேரி, உங்க சித்தி கூப்பிடுறாங்க. வாமா. வந்துட்டேன் சித்தி. அக்கா, எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? என்ன இன்னைக்கு அங்கிள் சீக்கிரமா வெளில போன மாதிரி இருக்கு? ஏதோ ஆர்டர் விஷயமா போயிருக்காரு. ஏய், ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? நல்ல பண்ணு. சரி வாங்க. இதுதான் என்னோட வீடு. எங்க அப்பா என்னோட கல்யாணத்துக்காக பிரசன்ட் பண்ணது. ஏன் பிரபா, வீடு ரொம்ப பழசா இருக்கும் போல இருக்கே. இந்த மாதிரி தான் வேணும்னு நான் ஆசைப்பட்டு கட்டினேன், தெரியுமா? நல்லா தான் இருக்கு. ஆனா 3 ஸ்டோரி பில்டிங்கா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 3 ஸ்டோர் பில்டிங்கா தான் இருந்துச்சு. அதை இடிச்சிட்டு தான் இந்த மாதிரி வேணும்னு கட்ட சொன்னேன். ஓஹோ. வீட்டை சுத்தி காமியே. அது என்னோட பெட்ரூம். அப்புறம் இது கிச்சன். அது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், இதுவும் பெட்ரூம். வீடெல்லாம் இவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு. எல்லா வேலையும் நீதான் செய்யறியா? நோனோ, நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் யார் இவ? she, her child, her husband. They are walking in my house. They are very poor family, you know. I brought them from village. They stay behind. அந்த ரூம்ல என்ன இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையில்லாத சாமான்லாம் இங்க போட்டு வச்சிருக்கேன். Hey, she's beautiful. Better be careful, huh? Your husband might set eyes on her. Just keep quiet. They come and asking for shelter. But at the end, they ask for sharing our lives, yeah. வீணா, கொடுத்து வச்சுடைய பிரபா. எங்க வீட்லயும் வேலைக்காரங்க இருக்காளுங்களே, போட்டது போட்ட மாதிரி அப்படியே கிடக்கும். ஏய், நேத்து உங்க அத்தை பையன் யூஎஸ்ல இருந்து வரான்னு சொன்னியே, வந்துட்டானா? அந்த கர்மத்தை ஏண்டி கேக்குற? ஸ்டேட்ஸ்க்கு அவன் என்ன அழகா போனான் தெரியுமா? ஆனா இப்ப அவனை பார்த்தா கழுத்துல 10 செயின், காதுல ரிங்ஸ், முகத்துல கலர் கலரா பவுடர் பூசிக்கிட்டு பார்க்க சகிக்கல. லவுஞ்ச்ல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆளை காணோம். பார்த்தா ஹாய் ஆண்டின்னு பக்கத்துல வந்து கிஸ் பண்ணிட்டான். அட ஏண்டா இப்படி இருக்கேன்னு கேட்டா, அதுக்கு அவன் இதெல்லாம் யூஎஸ்ல ஃபேஷனுங்கறான். காவேரி, வா போலாம். சரி சித்தி. ஏய், இந்த டம்ளர் எல்லாம் எடுத்து வைக்க மாட்டியா?
போட்டதெல்லாம் அப்படியே கிடக்கு. சரி 3 காஃபி எடுத்து வா. என்னடி என்ன பார்த்து இப்படி முறைக்கிற? கடவுளே, இன்னைக்கு இவ்வளவு டிக்கெட் கடிக்கவே கூடாது. கவுண்டருக்குள்ள கை வைக்கும் போது பேரண்ட்ஸா ஹவுஸ்ஃபுல் போர்டன் மாட்டணும். ஏண்டி இப்படி பொறாமப்படுற? அவளே என்னைக்கோ ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில போறா. அது உனக்கு பிடிக்கலையா? ஜானு, நீ வாய் மூடு. நீதான் என்ன சினிமாக்கு போக விட மாட்டேன்றியே. என்னம்மா, இன்னும் இவங்கள ஆளே காணோம். வர மாட்டாங்க, இனிமே வரவே மாட்டாங்க. நீதான் என் வயிற்றுல கொட்டிக்கிட்டியே. அவங்க வர வெள்ள கால் உடைஞ்சு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னா வாயை திச்சு வச்சிருவேன். மஸ்ட் நீ பாக்குற படமாடி இந்த டான்ஸ்டன் செக்சன், டாய் ஸ்டோரி, பேபிஸ் டே அவுட், இதெல்லாம் தான் நீ பார்க்க வேண்டிய படம். இதெல்லாம் வந்து போயிடுச்சு. என்ன இதெல்லாம் உன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க பார்க்க வேண்டிய படம். இப்போ நான் பார்க்க வேண்டிய படம் என்னன்னு எனக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. டைட்டானிக். அப்படியா? இதோ 144 சொல்றேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தாயே, நீ கிளம்பு. டைம் ஆச்சு. இன்னும் என்ன பண்றா? கூப்பிடுறீ அவள. விஜி, ஏய் இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வாடி. ஒரே நிமிஷம். அம்மா வரேம்மா. போயிட்டு வாமா. சாரிப்பா. என்ன மேக்னா வரல? அவ வழியில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. விஜி, இந்த சுடிதார் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்க? நல்லா இருக்கு. இது போன வாரம் அம்மா ஷாப்பிங் போனப்போ வாங்கிட்டு வந்தாங்க. ஆமா, எங்க கீதாவோட குரலை காணோம்? எங்க அவ? அவ புலம்பிட்டு இருக்கா. சினிமாக்கு நம்ம கூட வரேன்னு சொன்னா. நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பாவண்டி அவ. டைம் ஆச்சு, வாங்கடி. வாங்க. டேய் எங்க போறாங்கன்னு கேளுடா. என்ன விஜயக்கா, எங்க போறீங்க? நாங்க மஸ்து படம் பார்க்க போறோம். மஸ்து படமா? சூப்பர் லவ் ஸ்டோரி. அதுல ஹீரோ ஹீரோயினை துரத்தி காதலிப்பான். ஆனா ஹீரோயின் ஹீரோவை கண்டுக்கவே கண்டுக்காது. பார்க்க வேண்டிய படம். சீக்கிரம் போங்க. டேய் நிறுத்துடா. தியேட்டர்ல பணம் கொடுத்து படம் பாக்குறதுக்கு பதிலு இவன் கிட்ட சும்மாவே கதை கேட்டுக்கலாம் போல இருக்கு. இவன் கிட்ட என்ன பேச்சு? வாங்கடி. டேய் என்ன தேவையில்லாம மூக்க நுழைக்கிறேன்? உங்ககிட்ட உங்க கதை என்னன்னு கேட்டாங்களா? அதுக்கு பேசுங்க. உங்களுக்கு ரொம்ப பொறாமண்ணே. என்னடா சின்ன பையன் கிட்ட பேசுறாங்க, நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. போய் டீ வேடா போ. சரிண்ணே. ஹலோ உதயம் தேர்ரா, மேனேஜரா? குட் மார்னிங் சார். நான் இன்ஸ்பெக்டர் தீனதயாளோட ஃப்ரெண்டு சூர்யா பேசுகிறேன். நல்லா இருக்கேன் சார். ஒரே ஒரு சின்ன ஃபேவர் சார். நான் இப்போ மஸ்து படத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன் சார். ஒரு 4 டிக்கெட் மட்டும் வேணும். இப்போ வரேன் சார். இப்போ வந்து வாங்கிக்கிறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. நீயே கூடுறா. வண்டி என்னாச்சுப்பா? வண்டி ட்ரையலுக்கு போயிருக்கு, இப்போ வந்துடும். எப்போ கேட்டாலும் ட்ரையலுக்கு போயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா சிவா? அண்ணே, ஒரு நல்ல மெக்கானிக் ஷாப் போய் பாருங்கண்ணே. போங்கண்ணே. என்னடா சொல்ற? அவருக்கு காதலிக்கிறதுக்கே நேரம் இல்ல. உங்களுக்கு வண்டி வேணுமா? போங்கண்ணே. என்னங்கடா அது? பண்டிகையில எனக்கு கோழி பண்டிகை தான் ரொம்ப பிடிக்கும். எதுக்கு மாப்ள? அப்படியே சாயம் பூசுற சாக்குல தொட்டு பார்க்கலாம் இல்லையா? அதான் அப்படின்ற. ஆமா. 2 ஃபிகர் வருது. ஒளி மர. விஜி, மணி இப்பவே 5:45 ஆச்சு. இப்படி ஆவ மாதிரி நடந்தா தியேட்டர்ல படம் ஆரம்பிச்சிருவாங்கடி. டைட்டில் என் ஆளு டான்ஸ் ஆடுறான்டி. டைட்டில் போறதுக்குள்ள படம் பார்க்கணும். சீக்கிரம் வாங்கடி. ஏமா அந்த பக்கம் போறீங்க, பையங்க பவுடர் பூசி விடுறாங்க. ஐயோ, நம்ம வேற வழியா போலாம் வா. ஏய், அவர் ஏதோ பேசிட்டு போறாருன்னா நீ ஏன்டி அப்செட் ஆகுற? பாடி போலாம். டைம் ஆச்சுடி. சரி வாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். இவ்ளோ ஸ்லோவா நடக்கறீங்கடி. வாங்கடி சீக்கிரம். சீக்கிரம் வாங்கடி. ஏய், உங்கள வரங்க பாருடி. சரி பச்சே.
தைரியம் இருந்தா யார் மேல கை அடி மச்சான். வகுந்துரு வேண்டாம் நாயே. இன்னொரு தடவை எந்த பொண்ணு வேலை கை வச்ச கையை வெட்டிடுவேன். இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் எங்கேயாவது பார்த்தேன். சார் மன்னிச்சுங்க சார். எப்படிடா உனக்கு இந்த தைரியம் வந்தது சார்? 7 வருஷமா என் கடையில வேலை செய்யற, உன் மேல எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டடா. 6 வருஷமா எனக்கு தெரியாம துணியை திருடி வெளியில வித்துட்டு இருக்க. இது தெரியாம நானும் கேனப்பயலா இருந்திருக்கேன். ஒரு வாட்டி மன்னிச்சுங்க சார், இனிமேல் செய்ய மாட்டேன் சார். மன்னிப்புன்றதே கிடையாது. உன்னையெல்லாம் சும்மா விட்டா எல்ஐசியை விலை பேசி வித்துருவீங்கடா. டேய் தோற சார், போலீஸுக்கு போன் பண்ணு. சரி சார். உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது. நன்றி கட்டவடா நீ எல்லாம். சார், என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போனா என் குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போயிரும் சார். டேய் திருட்டு பைய, உனக்கு என்னடா மான மரியாதை? மான மரியாதை? நான் டார்டன் டெக்ஸ்டைல்ஸ் இருந்து பேசுறேன் சார். என் கடையில திருட்டு போயிடுச்சு சார். 2 கான்ஸ்டபிள் கேக்குறான் மன்னிப்பு. ஆமா சார். மனசுல என்ன பக்கத்துல தான் சார் இருக்கு. இந்த தப்பு நீ செஞ்சிருப்ப. சீக்கிரமா உங்களை அனுப்பி வைங்க சார். थैंक यू சார். பண்றதுக்கு நீ ஓகே பொறுத்துக்கடா. சார். என்னலாம் முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டும்போதடா உனக்கு தெரியும். சார், நேத்து சொன்ன சாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வாயா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ எத்தனை நாளா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்க? 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓ, வருஷ கணக்கா பண்ணிட்டு இருக்கியா? ஆமா சார். பலையாள் தாயா நீ. எவன் ஏமாறுவான், அவன் தலையில எப்படி மிளகா அரைக்கலாம்னு எத்தனை பெரிய கிளம்பிருக்கிறீங்க? என்ன சார் சொல்றீங்க? என்னையா நடிக்கிற? உண்மையெல்லாம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னு அப்படியே முழிக்கிற. உன் வண்டவாளெல்லாம் வெளியில வந்துருச்சு. என்னை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க சார். யாரும் தப்பா சொல்லலையா? சொன்னது யார் தெரியுமா? த டெக்ஸ்டைல் கிங் மகாலிங்கத்தோட ஒரே டாடர் பிரபாவதி சொன்னாங்க. அவங்க சொன்னா தப்பா இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும். இவன் உள்ள போறான், நீயும் உள்ள போய் கம்பி என்ன ஃப்ராடு பசங்க. சார், துணி வாங்க இஷ்டம் இல்லைன்னா நேரடியா சொல்லிடுங்க சார். இந்த மாதிரி ஃப்ராடுகள்லாம் சொல்லாதீங்க. எந்த இடத்துல யார் சார் நான் ஃப்ராட் பண்ணேன்? நாங்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறோங்க சார். மான ரோஷ் உள்ளவங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க பேச்சை கேட்டு பிசினஸ் பண்ண விட்டலாம் நான் வியாபாரம் பண்ண தயாரா இல்ல. நான் வரேன் சார். திருட்டு பைய, உனக்கு பேச்சு வேற வேண்டி கிடக்கு. என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? போனேன் வந்துட்டேன். என்ன இது போனேன் வந்தேன்னு சாதாரணமா சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? போனேன் வந்துட்டேன். என்னங்க இது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? திங்ஸ் எல்லாம் வேற அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. அவன் வேண்டான்னு சொன்னா திருப்பி எடுத்து வந்துட்டேன். அவன் எப்படிங்க கொடுத்த ஆர்டரை வேணான்னு சொல்லுவா? நீங்களும் அப்படியே வந்துட்டீங்களா? வேற என்ன பண்ண சொல்லாம கால் விழுந்து சொல்லியா? கால்ல விழுடுங்க. காரியம் ஆவணும்னா கால்ல விழுந்துதான் ஆவணும். என்னங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஆமா, பேசுறீங்க? எனக்கு பொறுப்பு இல்ல. நான் பச்சை குழந்தை. பிசினஸ் தான் நஷ்டம் இருக்கு தான் செய்யும். பிசினஸ்ல நஷ்டத்தை பத்தி நினைக்கவே கூடாது. லாபத்தை பத்தி மட்டும் தான் நினைக்கணும். என்ன பேசுறீங்க? அவன் என்ன ஃப்ராட்னு சொல்றான். அவன் ஃப்ராட்னு சொன்னா நீங்க ஃப்ராட் ஆயிடுவீங்களா? என்னங்க இது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. ஆமா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் மடைய பார்த்து மடைய விடு போ. புருஷா நீ சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம்தான். அவன் காலில் விழுந்தாவது நான் இந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துருக்கணும். அடுத்தவன் கால நீங்க எதுக்காக விழணும்? பணத்துக்காக யாரு காலையும் விழ வேண்டாம். பிசினஸ்னா நஷ்டம் இருக்கதான் செய்யும். நாம எப்பவுமே லாபத்தை பத்தி தான் நினைக்கணும். எனக்கு தான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. யார் சொன்னா பொறுப்பு இல்லைன்னு? நீங்க ஒண்ணும் குழந்தை இல்ல. இல்ல, கெஞ்சி கூத்தாடியாவது இந்த ஆர்டர் நான் முடிச்சுட்டு தான் வந்திருக்கணும். ஏங்க ஃப்ராட்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எப்படிங்க பேச முடியும்? சரி, முதல்ல அதை விடுங்க. மா, பாஸ்வேர்டு எங்க கிளம்பிட்டேன்? ஸ்கூல்ல போய் யூனிஃபார்ம் கொடுக்கணும். சரி, நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். வேணாம், இந்த முண்டோட போனா எங்க முட்டி மோதிக்குவேன். நான் என்ன பண்றேன்? நான் கூட வரேன்ப்பா. சரி வாங்க. ஆமா, இந்த ஆர்டரை ஏன் வேண்டாம்னு சொன்னாங்க? யாரோ நம்ம பத்தி அவங்க கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க.
ஆட்டோ இங்க நிறுத்துப்பா. வாங்கம்மா. வணக்கம். கரஸ்பாண்டன்ட் இருக்காங்களா? உள்ள இருக்காங்கம்மா. சரி. இங்க கொடுங்க. இது நீ எடுத்துக்க, அதை நான் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. நின்னுகிட்டே இருக்கீங்க, உட்காருங்க. இவங்க தாங்க ஹெச்எம், பேர் ஈஸ்வரி. இவர் என் ஹஸ்பண்ட். என் பேர் ராமு. யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோங்க. அதுக்குள்ள எப்படி மேடம் சொல்லி 3 days தானே ஆச்சு? ஆர்டர் சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காக ராத்திரி பகலமா ஒர்க் பண்ணி ரெடி பண்ணிட்டோங்க. அதுக்காக அரைகுறையா தச்சிருப்போம்னு நினைக்காதீங்க. டபுள் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். வேணும்னா யூனிஃபார்ம் செக் பண்ணி பாத்துக்கங்க. அதான் பார்த்தாலே தெரியுது வேலையில கரெக்டா இருப்பீங்கன்னு. ராமர் சீதை மாதிரி வந்திருக்கீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. இருட்டுல வெளிச்சத்தை தேடி அலைஞ்சுட்டு இருந்தோம். ஒரு சின்ன தீபத்தை ஏத்தி வச்சிட்டீங்க. இப்ப அந்த வெளிச்சத்துல தெம்பா நடந்துரும். அட என்ன சாரதா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு. உங்ககிட்ட திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு. நீ இன்னும் நல்லா முன்னுக்கு வருவ. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்கூல் இருக்கு, அங்கெல்லாம் சொல்லி விடுறேன். வேணா யூனிஃபார்ம் சப்ளை பண்ணுங்களேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க யாரோ நாங்க யாரோ முன்பின் பழக்கமே இல்லை. இந்த அளவுக்கு உதவுறீங்களே. ஜானகி டீச்சர் பார்க்கணும். அவங்களுக்கு உடனே நன்றி சொல்லணும். அவங்க இன்னைக்கு லீவ் ஆச்சே. ஒரே காம்பவுண்ட்ல தானே இருக்கீங்க, அங்கேயே நேரடியா பார்த்து தேங்க்ஸ் சொல்லிக்க வேண்டியது தானே? இப்ப மனசுக்குள்ள இருக்கிற நிகழ்ச்சி அங்க போறதுக்குள்ளே வடிஞ்சிடும். அதான் உங்களை உடனே பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, வீட்லயே பார்த்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அப்ப நாங்க ஸ்டூடண்ட்ஸுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கறதா முத வேலையே. அதுதான் நீ செஞ்சிட்டியே. வேளாங்கண்ணி ஸ்கூல்ல இருந்து 2 நாள் ஆர்டர் வர மாதிரி உடனே ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிங்க. வரங்க. அப்ப நாங்க வாங்க. எங்க மேல போய் சொல்லிட்டு போலாமே. சரி. வீடெல்லாம் விசாலமா தான் இருக்கு. இந்த மாடிப்படி தான் ரொம்ப குறுகலா இருக்கு. ஒருத்தர் இடிச்சிட்டு போக வேண்டியிருக்கு. என்னங்க வீடு போட்டிருக்கேன். ஆமா, வெளியெங்க போயிருப்பாங்க, அப்புறமா சொல்லிக்கலாம். என்ன வெயில், என்ன வெயில். சூடா ஒரு காஃபி கொடு. சரிங்க. சார், மாடி வீட்டு துணி அங்க வச்சுட்டு போ. அக்கா, அக்கா. என்னம்மா? அக்கா, அம்மா எங்க இன்னும் வரல போல இருக்கு. இங்கே உட்காரு. காஃபி சாப்பிடுறியா? சரி. அம்மா, அம்மா. ஏய் கீதா, அம்மா வரல. வா உட்கார். இந்த விஜி. உனக்கு. என்னடி வந்துட்டீங்களா? ஆமாம்மா. மேல போயிருங்க, இதோ வரேன். வாங்கம்மா.
இந்தாங்க காஃபி. குடுமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஒரே தலைவலி, தாங்கவே முடியல. 200 பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துடலாம், ஆனா 10 பசங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா. இதுல வேற ஸ்போர்ட்ஸ் டே வேற வருதா. அந்த ஹெட்மாஸ்டர் என்ன கூப்பிட்டு, ஜானகி எல்லா வேலையும் நீயே பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. மேடை போடணும், மாலை வாங்கணும், மைக் செட் அரேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ண போறோம்னு எனக்கே தெரியல போ. ஆமா, கரஸ்பாண்டன்ட் என்கிட்ட கேட்டாங்க, நீ இன்னும் ஸ்கூல் யூனிஃபார்ம் கொண்டு போய் கொடுக்கலையாமே. என்னடா அப்படி பாக்குற? தலைவலிக்குதா? என் தலைவலி உனக்கு வந்துருச்சு போல இருக்கு. இந்த என்ன சாரதா? எந்த பொம்பளையும் தப்பானவ இல்லை. ஹாய் பிரபா. என்ன பிரபா, நீ மட்டும் வந்திருக்க? உங்க ஹஸ்பண்டோட வரேன்னு சொன்ன. நேத்து தான் மெசேஜ் வந்தது, 2 நாள் வரேன்னு சொல்லியிருக்காரு. உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டேன். இப்படி சொதப்பிட்டியே, போயா. ஓ சாரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட்டிட்டு வரல, நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். என்ன ஓகேயா? ஓகே. என்ன ஓகே? இப்போ ஓகே தான் சொல்லுவீங்க, அப்புறம் என் ஹஸ்பண்ட் அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாருன்னு ஒரு சாக்கு சொல்லுவீங்க. டெஃபினட்டா கூட்டிட்டு வரேன். ஏய் பிரபா, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அவர்கிட்ட மட்டும் நீ பேசினேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு டைம் போறது கண்டிப்பா தெரியாது. அப்படியா? யாரு? ராஜு. அங்க ராஜு, இங்க வாங்க. இங்க வாங்க. இவர்தான் என்னோட கசின் மிஸ்டர் ராஜு. ஓ ஹாய். ஹலோ. பாம்பேல ஒரு ஆட் கம்பெனில ஸ்டில் போட்டோகிராஃபரா இருக்காரு. இப்ப வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்துட்டாரு. இவங்க என் ஃப்ரெண்ட் பிரபாவதி, என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட். டி நகர்ல குமரன் சில்க்ஸ் இருக்குல்ல, அதோட ஓனரோட பொண்ணு இவங்க. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஹாய். ஏய், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ திங்க் யூ ஆர் வெரி ஃபோட்டோஜெனிக். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஓகே. ஹாய் பிரபா. ஹாய். ஹாய் பிரபா. ஹாய், எப்படி இருக்க? நேத்து ஜெயா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ வருவேன்னு எதிர்பார்த்தோம், வரவே இல்லை. என்ன ஏதாவது ஒர்க் இருந்ததா? ஆமா, பிஸி ஆயிட்டப்புல இருக்கு. ஆனா ரொம்ப ஜாலியா இருந்தது தெரியுமா? எல்லாரும் வந்திருந்தாங்க. உன்னை தவிர. என்ன ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு? இல்ல, ஏதோ ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லையா? சரி சரி, என்ன நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ வச்சுட்டு இருக்க. நான் போயிட்டு வரட்டுமா? சரி, நீ போ. சரி, ஓகே. வெயிட். நான் சிங்கப்பூரில் ஒரு பியூட்டி பேஷன் ஷோ நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் அதில் கலந்துக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா திஸ் மை கார்டு, எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.